வெல்கம் டு மகிழ்மனை. இந்த வீடியோவில் இந்த 1 வீக்காக நான் என்னென்னலாம் செஞ்சேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போன வாரம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளார் வந்து தீந்துடுச்சுங்க. மழை வந்துட்டே இருந்துச்சு. அதனால் ராகி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தான் ஊற வச்சுருந்தேன். லாஸ்ட் வீடியோலேயே நான் வந்து காட்டியிருப்பேன். ஊர்ன ராகி பார்த்தீங்கன்னா நல்லா முளை கட்டி ஒரு 2-3 நாள் வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சதையும் பார்த்தீங்கன்னா நான் சளிச்சு தான் வந்து பேக்கெட் வந்து பண்ணுவேங்க. இந்த 2 பேக்கெட் பார்த்தீங்கன்னா டிஸ்பேட்ச் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தது. அதைத்தான் நான் வந்து வீடியோ வந்து எடுத்திருந்தேங்க. உங்களுக்கும் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறோங்க. அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பூவாழை வந்து போட்டிருக்கோங்க. இது வந்து வெட்ட ஸ்டார்ட் ஆகிருக்கு. போன வாரத்தில் வந்து ஃபஸ்ட் வெட்டு அப்படிங்கிறதுனால ஒரு 13 தார் வந்து வெட்டினாங்க. இந்த வாரம் வெட்டினா எவ்வளோ வெட்டலான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக அப்பா அம்மா வந்து கிளம்புனாங்க. நானும் அவங்க கூடவே வந்து கிளம்பிட்டேன். வாழையில் வந்து சருகெல்லாம் கொஞ்சம் அறுக்க வேண்டியது இருந்துச்சுங்க. அதனால் வந்து அப்பா வந்து அறுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து ரபோஸ்டா வாழைங்க. இது இன்னும் வெட்டுக்கு வரல. இதில் வந்து பூ வந்து முறிச்சு விட வேண்டியது இருந்துச்சு. அதனால் அம்மா வந்து பூ வந்து முறிச்சு விட்டுட்டு இருந்தாங்க. நம்ம பூ வந்து முறிச்சு விட்டுட்டோன்னா நமக்கு சீக்கிரம் வந்து காய் வந்து திரளும்னு சொல்லுவாங்க. பூ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கணுங்க. இதைத்தான் வந்து முறிச்சு விடுவாங்க. ரபோஸ்டா பூ வந்து நம்ம பொரியலுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. பூவாழை பூ தான் நம்ம வந்து பொரியலுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். முறிச்ச பூவை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து மாடுகளுக்கு வந்து போடுவாங்க. மாடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பூ வந்து போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நானும் வாழையில் வந்து கொஞ்சம் பூ வந்து முறிச்சு விட்டுட்டு அப்படியே வந்து பூவாழைக்கு வந்து மூவ் ஆயிட்டேங்க. எதுக்கு அப்படின்னா தேன் சாப்பிட்றதுக்காக. யாரெல்லாம் இந்த மாதிரி பூவாழை பூவில் வந்து தேன் சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து எப்போவுமே தோட்டத்துக்கு போனால் இந்த மாதிரி ஒரு பூவை வந்து பறித்து கீழே வந்து உட்காந்துருவேங்க தேன் சாப்பிட்றதுக்காக. இந்த பூவாழை பூவில் தான் வந்து தேன் பூச்சி வந்து அதிகமாக வந்து இருக்குங்க தேன் சாப்பிட்றதுக்காக. மழை வந்ததுனால அந்த பூவிலிருந்து இந்த இதெல்லாம் வந்து கீழே விழுந்துருந்துச்சுங்க. அதுலேயுமே பார்த்திங்கன்னா தேன் பூச்சி வந்து அதிகமாக வந்து இருந்துச்சு. நான் உங்களுக்கு அப்படியே காட்டியிருக்கேன் தேன் பூச்சி வந்து தேன் வந்து சாப்பிட்றத. கையில் வந்து மொபைல் எடுத்துகிட்டு போனதுனால ஒரு கையில் வந்து மொபைலை பிடிச்சிட்டு தேன் வந்து காட்ட முடியலைங்க. அதனால் வந்து இதை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து காட்டியிருக்கேங்க. வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அப்படியே தோட்டத்தை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே நானும் அம்மாவும் கிளம்பியாச்சு. பப்பாளி பார்த்திங்கன்னா இப்போ தான் காய் பிடிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் வந்து தோட்டத்தில் எங்கே பப்பாளி செடி வந்து கிடைச்சாலும் அதையும் வந்து நான் வந்து தோண்டி எடுத்து வேறு இடத்துல வந்து நட்டு வச்சுருவேங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த மாதிரி நட்டுன மரம் தான். இது வந்து தென்னந்தோப்பில் வந்து நட்டி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மிளகு செடிங்க. மிளகு பார்த்திங்கன்னா நல்லா வந்து முத்திடுச்சு. இப்போ வந்து நம்ம அறுவடை பண்ணிடலாம். ஆனால் வந்து பாத்திரம் எதுவும் எடுத்துகிட்டு வரல. அதனால் வந்து மிளகு மட்டும் நம்ம வந்து பார்த்துட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வந்து மிளகு வந்து பறிச்சுக்கலான்னு சொல்லிட்டு எந்தெந்த செடியில் வந்து மிளகு வந்து பறிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா விழுந்துருந்துச்சு. அதையும் வந்து எடுத்துகிட்டு அப்படியே வந்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கொத்தில் ஒரு காய் பழுத்திருந்தாவே நம்ம வந்து அந்த கொத்தை வந்து எடுத்துடலாம். பாக்கு தோப்பில் மிளகு செடி வச்சு ஒரு 4 வருஷத்துக்கு மேலாச்சுங்க. இன்னும் எல்லா செடியிலையுமே வந்து மிளகு வந்து வரல. ஒரு 10-20 செடியில் தான் வந்துருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய் திரண்டது பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 செடியில் தான் இருந்துச்சு. மற்றது எல்லாமே வந்து விழுந்துருச்சு. இன்னும் ஏதாவது குருவிகள் ஏதாவது கொத்திட்டு போயிருச்சானும் தெரியல. வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வாங்க இதில் வந்து தேன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்குள்ளே தாங்க தேன் வந்து இருக்கும். தேன் வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லி மாதிரி இருக்குங்க. நல்லா இனிப்பாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி இதை வந்து பிச்சுட்டு இதில் தான் நமக்கு வந்து தேன் வந்து உள்ளே இருக்குங்க. உங்களுக்கு வந்து கையில் வந்து விட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்ல ஸ்வீட்டாக நல்லா சூப்பராக வந்து இருக்குங்க. இந்த பூவாழை காட்டில் வந்து நீங்கள் வந்து தேன் பட்டி வச்சு தேன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து தேன் வந்து கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஜெல்லியாக நமக்கு வந்து சூப்பராக இருக்குது. வீட்டில் வந்து மளிகை சாமானை வந்து தீந்துருச்சு. அதனால் லிஸ்ட்டு வந்து எழுதி கொடுத்துருந்தோம். அப்பா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மாதத்துக்கு ஒரு டைம் மளிகை சாமானை வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே தீந்துடுச்சு. அதனால் வந்து பாத்திரத்தையெல்லாம் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருந்தாங்க. மளிகை சாமானை வந்து வந்த உடனே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பேக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி ஷெல்ஃபில் வந்து அடுக்கியாச்சுங்க. இந்த கிச்சனில் இருக்கிற ஷெல்ஃப் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா ஆஃப் டே வந்து எடுத்துருச்சு. இந்த மளிகை சாமானெல்லாம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போய் வாங்கணுன்னா ஒரு 15 கிலோமீட்டர் வந்து போகணுங்க. அதனால் அவசரத்துக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற ஸ்டோர்ஸ்லேயே வந்து வாங்கிக்குவோம். டைம் இருந்துச்சுன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு வந்து போவோம். இங்கே வந்து லோக்கலியே ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சுத்தமாக தான் வந்து பொருட்கள் வந்து இருக்குங்க.
இப்போ கிச்சன் வேலை முடிஞ்சாச்சு. ஈவினிங் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் கத்திரிக்காய் வந்து அறுவடை தாங்க. இந்த கத்திரிக்காய் செடியில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பறிக்க கத்திரிக்காய் வந்துகிட்டே இருக்குது. கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா சொத்தையே இல்லாமல் நல்லா சூப்பராக வந்து வந்துகிட்டே இருக்குங்க. இந்த கத்திரிக்காய் செடிக்கு வயசு பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கும் மேலாகுது. ஃபஸ்ட்டு வந்து காம்பவுண்ட்குள்ளே வந்து க்ரோ பேக்கில் வந்து நாத்தா வந்து வச்சுருந்தோங்க. செடி பார்த்திங்கன்னா நல்லா வளரலை, சூரிய ஒளி படாதனால வளரலையோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வெளியே வந்து வச்சுட்டோம். வெளியே வச்சதுக்கப்புறமா ஓரளவு காய் வந்து பிடிச்சிது. காலையில் பார்த்திங்கன்னா செடி வந்து நல்லாயிருக்கும், ஈவினிங் பார்க்கும்போது செடி வந்து வாடி வந்து போயிருங்க. மறுபடியும் என்ன நினச்சோம் அப்படின்னம்னா க்ரோ பேக்கில் வந்து வேர் வந்து நல்லா போகலையோ அப்படின்னு சொல்லிட்டு க்ரோ பேக்லேருந்து அப்படியே செடியை எடுத்து மண்ணில் வந்து வச்சுட்டோம். மண்ணில் வச்சதுக்கப்புறமா காய் வந்து நல்லா பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்ச நாள் வந்து அப்படியே காய் பறிச்சுட்டு இருந்தோங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால் வந்து அப்படியே செடியை தோண்டி நாங்கள் வந்து வேறு இடத்துல வந்து வச்சுட்டோம். அந்த வச்சதே பார்த்திங்கன்னா அந்த கத்திரி செடியில் அந்த குச்சி மட்டும்தான் நாங்கள் வந்து நட்டு வச்சோங்க வேரோட. அந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த வேறு அந்த குச்சி மட்டும்தான் இருந்துச்சு. அதுலேயே பார்த்திங்கன்னா காய் வந்து சூப்பராக பிடிக்குது. எங்களுக்கு வாரம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 3/4 கிலோலேருந்து 1 கிலோ வரைக்கும் கிடச்சிருது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகாய் செடி வந்து இருக்குதுங்க. இதில் எப்போ மிளகாய் விட்டாலும் மயிலே வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். இந்த தடவை வந்து மயில் பார்க்கலையா என்னன்னு தெரியல, ஓரளவு மிளகாய் வந்து நின்றுச்சு. வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வந்து தீந்துருச்சு. அதனால் வந்து கொஞ்சம் பச்சை மிளகாயும் வந்து நான் வந்து பறிச்சுட்டேன். பச்சை மிளகாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது அந்த காம்பை எடுத்துகிட்டு நம்ம வந்து வெறும் மிளகாயை மட்டும் ஸ்டோர் பண்ணோன்னா 2 வாரம் வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்குங்க. பாருங்கள், நான் பறித்த பச்சை மிளகாய், கத்திரிக்காய் ரெண்டையும் வந்து வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு மிளகு அறுவடை பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணோம். ஹைட்டில் இருந்ததுனால அப்பா வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க. கீழே இருக்கிறதெல்லாம் நானே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இவ்வளோ மிளகு வந்து எங்களுக்கு வந்து கிடச்சிது. இந்த மிளகுல பார்த்திங்கன்னா சிலந்தி பூச்சிக்கூடு அப்புறம் வந்து சில பூச்சிக்கூடெல்லாம் இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இதிலிருந்து மிளகை மட்டும் தனியாக வந்து உதுத்து எடுத்துட்டேன். செடியிலேருந்து பறித்த மிளகை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணி மிளகா வந்து மாற்றுறதுன்னு எங்களுக்கு வந்து சரியாக வந்து தெரியலைங்க. சிலர் வந்து சொல்கிறத வச்சு நாங்கள் வந்து இந்த டைம் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதிலேருந்து உதுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் பூச்சிக்கூடலாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால் வந்து இதை வந்து தண்ணி விட்டு நல்லா வந்து அலசிட்டேன். பாருங்கள், இது வந்து உதுத்த மிளகு. இதை வந்து தண்ணி விட்டு நல்லா சுத்தமாக வந்து அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ இந்த மிளகை வந்து கொதிக்கிற தண்ணியில் 1 நிமிஷம் வந்து போட்டு எடுத்துடணும்னு சொன்னாங்க. அப்போ தான் நம்ம வந்து மிளகு காய வைக்கும்போது ஒரே மாதிரி வந்து நமக்கு வந்து காஞ்சு வரணும்னு சொன்னாங்க. அதனால் பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ்வில் வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம அலசி எடுத்த மிளகை வந்து இதில் சேர்த்துட்டு கரெக்டாக 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டேங்க. லைட்டாக வந்து தண்ணியோட கலர் வந்து அப்படியே கொஞ்சம் மாறும்போது கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா தண்ணியில் வந்து அந்த மிளகோட எசன்ஸ் வந்து போகக்கூடாது இல்லைங்களா, அதனால். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக 1 நிமிஷம் விட்டேங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை எடுத்து தண்ணியை வந்து ஃபுல்லாக வந்து வடிச்சிட்டேன். இப்போ இந்த வடித்த மிளகை வந்து ஒரு பிளேட்டில் வந்து கொட்டிட்டு வெயிலில் வந்து காய வச்சுட்டேங்க. வெயிலில் வச்சு ஒரு மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படியே வந்து கருப்பாயிட்டே வந்துச்சுங்க. ஃபைனலாக மிளகு வந்து எப்படி இருந்துச்சு, எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் லாங் வீடியோவில் வந்து போடுறேங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா சுத்தமாக தேங்காய் எண்ணெய் வந்து இல்லைங்க. அதனால் கொஞ்சம் தேங்காய் வந்து உடச்சி போட்டிருந்தாங்க. நல்லா பருப்பு வந்து காஞ்சிருந்துச்சு. அதனால் அப்பா கொண்டு போய் அரைச்சிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் வீட்டுக்கு மட்டும்தான் தேங்காய் எண்ணெய் வந்து அரைச்சிப்போங்க. மற்றதெல்லாம் தேங்காயை வந்து அப்படியே வந்து சேல்ஸ் வந்து பண்ணிடுவோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5.5 லிட்டரு போல் தேங்காய் எண்ணெய் வந்து கிடச்சிதுங்க. இந்த எண்ணெயை வந்து அப்படியே வந்து வெளியே வந்து வச்சுருந்தோன்னா அந்த வாசனை வந்து போயிடும். அதனால் என்ன பண்ணுவோன்னா அரைச்சிட்டு வந்த தேங்காய் எண்ணெயை ஒரு நாள் அப்படியே வச்சுருந்து அடுத்த நாள் வடித்து இந்த மாதிரி பாட்டிலை வந்து ஊற்றிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுப்போம். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஒரு 2-3 மாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் நல்லா வாசனையாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்குங்க. அப்பப்போ ஒரு பாட்டில் வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்போம். வீட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு 4 பப்பாளி செடி வந்து இருந்துச்சுங்க. அதை வந்து தோட்டத்தில் வச்சு விட்டுலான்னு சொல்லிவிட்டு அந்த செடியை வந்து அப்படியே வந்து எடுத்துட்டேன். லாஸ்ட்டு வீடியோலேயே நான் வந்து போட்டிருப்பேங்க. இந்த மாதிரி அப்பா வந்து வேளாண் கண்காட்சிக்கு போயிருந்தார். அங்கே வந்து இந்த மாதிரி விதைகள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த காய்கறி விதையெல்லாம் போடுறதுக்கு இன்றைக்கி தான் டைம் வந்து கிடச்சிதுங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா அப்பா வந்து இந்த மாதிரி குழி தோண்டி மண்ணெல்லாம் வந்து கொட்டி அதுக்கு வந்து கொஞ்சம் எருவும் போட்டிருந்தாரு. தண்ணி வந்து விட்டு நல்லா வந்து சமன்படுத்திட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து விதை வந்து நட்டிட்டாங்க.
அடுத்த வார வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டுறேங்க இதிலிருந்து செடி வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. 3 குழியில் வந்து பீர்க்கங்காய் விதை வந்து போட்டிருக்கேங்க. 3 குழியில் வந்து பாகற்காய் விதை, 2 குழியில் வந்து தர்பூசணி விதை வந்து போட்டிருக்கேன். ஒரு குழிலையுமே வந்து ஒரு வெரைட்டி பீர்க்கங்காய் வந்து போட்டிருக்கேங்க. பாகற்காயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். ஒரு குழிலையும் வந்து ஒரு வெரைட்டி வந்து போட்டிருக்கேன். ஒன்றுலையும் பார்த்திங்கன்னா 4 விதை வந்து போட்டிருக்கேங்க. இந்த விதைகள் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து போட்டிருக்கோங்க, ஒரே லைனாக. இதுக்கு வந்து பந்தல் வந்து போடாமல் மீன் வலை வந்து ஒரே சைடில் வந்து போட்டுக்கலாம். அந்த மீன் வலையிலேயே வந்து கொடிகள் வந்து ஏறட்டும்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவில் தான் நாங்கள் வந்து இப்போ விதை வந்து போட்டிருக்கோங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. கடைசியாக இந்த 4 பப்பாளி செடியும் வந்து வச்சுட்டோம். நேற்று தான் மிளகு வந்து காய வச்சேன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரே நாளில் பார்த்திங்கன்னா மிளகு இந்த அளவுக்கு காஞ்சு வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட மகிழ்மனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.